விதைகள் இயக்கம் இது வன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். ஒரு 3 அரசியல் கோமாளிகள் தமிழக அரசியல் களத்துல இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போறோம். நாம பலமுறை சொல்லியிருந்தோம், நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது நாம் தமிழர் கட்சியை தான் வெகுவாக பாதிக்கும். அது உடைக்க போவது நாம் தமிழர் கட்சியை தான், அது வாக்கு வங்கியை பிரிக்க போவது நாம் தமிழர் வாக்கு வங்கியை தான் அந்த தாவேகா பிரிக்கும் அப்படின்னு நாம பல முறை ஆரம்பத்திலிருந்து வீடியோ போட்டோம். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அவசர கூடுக்க மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே உள்ள பூந்து பல்பு வாங்கிட்டு வரதே வேலையா வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அங்க போய் முட்டு கொடுத்தாரு. கமலை போய் சந்தித்து ஐயா கூட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வாயை விட்டுட்டு கடைசியில கமல்ஹாசன் இவர் யாரு, இவருடைய கொள்கை என்ன, இவருடைய வெறுப்பு அரசியல் என்ன, இவருடைய போலி முகத்திரை என்ன, இவருக்கும் பாஜகவுக்கும் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எல்லாம் தெரிந்ததால் தான் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சீமான் அவர்களை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆனது. இது உண்மையும் கூட. சரி, அங்க ஒரு செவுத்தை அழிச்சாச்சு. அடுத்த செவரா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் என் தம்பி அரசியலுக்கு வந்தா நான் வரவேற்பேன், என் தம்பி அரசியல் நின்னார்னா எனக்கு நேர் எதிராக நின்னா கூட நான் அவர் தமிழன் என்ற அடிப்படையில் அவரை நான் விமர்சிக்க மாட்டேன், அவருக்கு நான் வழி விட்டு போவேன் அப்படியெல்லாம் பேசிச்சுட்டு இருந்தவர், அப்படியெல்லாம் பேசி கொண்டு இருந்தவர் ஒரே ஒரு மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒத்த வார்த்தையால அடுத்த நாளே நடிகர் விஜய் அவர்களை டே கூமுட்ட அந்தாண்ட நில்லு இல்ல இந்தாண்ட நில்லு நடுவில் நின்று அடிச்சு போய் லாரி அடிச்சு செத்துருவேன் அப்படின்ற ரீதியில விமர்சனம் பண்ற அளவுக்கு, கீழ்த்தரமான விமர்சனம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதுவரைக்கும் தமிழக அரசியல் காலத்துல நாம் தமிழர் தம்பிகள் தான் பொதுவாக ஆபாச அர்ச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. எவனாவது ஒருத்தவன் எதிர்த்து வீடியோ போட்டுறானா அப்படியே கீழே போயிட்டு அப்படியே கொதறி வைப்பானுங்க, அசிங்கசியமா பச்சை கச்சையா கேட்பானுங்க. இன்னைக்கு அவர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நாம் தமிழர் தம்பிகள் எப்படி ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தார்களோ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை அதே ஆபாசமாக பேசுவதற்கு தாவக பசங்க வந்துட்டாங்க. விஜய் கட்சிகள் இருக்காங்கல்ல, நாதாக்கா தம்பிகளை விட டபுள் மடங்கு இவங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாதாக்காவுக்கும் தாவேகாவுக்கும் இப்போ ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு இணையதளத்துல. யார் அசிங்கமா பேசுறது, யாரு பச்சை பச்சையா திட்டுறதுன்ற ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தாவேகா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்க ஏற்கனவே பச்சை பச்சையா பேசுறவனுங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி தாவேகாவுக்கு வந்துட்டானுங்க. இப்போ இந்த இடத்துல பச்சை பச்சையா பேசுறவங்களோட எண்ணிக்கை குறைவாயிடுச்சு, இந்த பக்கம் அதிகமாயிடுச்சு. இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா நாம் தமிழர் தம்பிகளே, நீங்க அடுத்த ஆபாசமா பேசும்போது எப்படி இருக்குன்னு இப்ப தெரியுதுங்களா? இன்னைக்கு விஜய் கட்சியினர் போட்டு உங்களை துவச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, நாம ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், விஜயனுடைய வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை வெகுவாக பாதிக்கும்னு. அந்த மாநாட்டுல அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் எனது கண்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர், தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பாளர், அவர்களுடைய பேச்சுகள்ல பல தடுமாற்றங்கள், பல பதற்றங்கள். நடிகர் விஜய் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு உடனே எப்படி எல்லாம் விமர்சிச்சாங்க தெரியுமா? அந்த சாட்டை துறமுறை புரோக்கர் பையன் இருக்கிறான்ல, நாத்தாக்காவை முட்டு சந்தில கொண்டு போய் விட்டு அந்த புரோக்கர் பையன் இருக்கிறான்ல, சாட்டை துறமுருங்க, அதுக்கு முன்னாடி மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு பாட்டை போட்ட உடனே தளபதி விஜய் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, மைக்கை எங்களுக்காக தான் போட்டிருக்கிறாரு, அவர் பாட்டுல அவர் படத்துல மைக் எங்களுக்காக தான் வச்சிருக்கிறாரு, கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம்ல மைக் சின்ன எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு அப்புறம் அந்த பாட்டை வெளியிடுறாரு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சாட்டை முக்கிய வீடியோ போட்டவன் விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு அவரே கழுவி அடிச்சு ஊத்த ஆரம்பிச்ச உடனே விஜய் கட்சியினெல்லாம் அவனை போட்டு பராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசியல் காலத்தில் தன்னுடைய முக்கியத்துவம் போகுது. தாவேகா நாதேகா உடைய ஒரு இணைப்பு கிடையாது, அவர்கள் இணைந்து தேர்தலில் செயலாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள், கட்சிக்காக உண்மையாகவே உழைத்த தம்பிகள் கட்சியிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி கண்ணு முன்னாடியே உடையுதே அப்படின்ற ஒரு கவலை அண்ணன் சீமான் அவர்களை தொற்றிக் கொண்ட பிறகு தன் இனத்தான் ஒருவன் விழுந்து போகிறான் உடனே ரவீந்திரன் துரைசாமி, இந்த ரவீந்திரன் துரைசாமி யாருன்னா எல்லாரையும் சாதி பெற சொல்லுவான். எடப்பாடியா அவரு கவுண்டருங்க, ஓபிஎஸ்ஆ அவரு தேவருங்க, அதிமுகவா அது கவுண்டர் கட்சியா மாறிடுச்சுங்க, சிவி சண்முகம் வன்னியரா இருக்கிறதால அது வன்னியர் கட்சியா மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் திருமாவா அவர் பழைய சமூக தலைவருங்க அப்படின்னு முத்திர குத்துவாரு. ஆனா இவர் சமூகத்தை சார்ந்த நாடார் சீமான்னு மட்டும் என்னைக்குமே எப்பவுமே அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் எல்லாரையும் சாதி பேர் சொல்றீங்கல்ல, உன் சமூகத்தை சார்ந்த சீமான் நாடார்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ரவீந்திரன் துரைசாமி? அப்போ உன் சமூகத்திலிருந்து ஒருத்தவன் வரானாக்க அவன் பொது தலைவனா காட்டணும். இதே மற்ற சமூகத்திலிருந்து ஒரு தலைவன் வரானா அவனை சாதி தலைவரா காட்டணும். இவ்வளவு கீழ்த்தரமான எச்சை புத்தி கொண்டவனா அந்த ரவீந்திரன் துரைசாமி. அது RSS பக்கா சங்கின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரவீந்திரன் துரைசாமி பக்கா RSS சங்கி பைய அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பக்காவான புரோக்கர் பைய. அவன் பல்ல இழிச்சு மோதிரம் வாங்கின வீடியோலாம் நம்மளாம் கடந்த காலத்துல பார்த்ததுதான். அப்ப இந்த அளவிற்கு இருக்க இந்த தற்கூரி புரோக்கர் தான் சீமான் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு சங்கியான ரஜினி கிட்ட போய் அறிமுகப்படுத்துறது. ஏன்னா
நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால வீழ்ந்து போன செல்வாக்கை மீட்டெடுக்கணும், நடிகர் விஜய் ஏற்படுத்திய வெற்றிடத்தை ரஜினி ரசிகர்களை கொண்டு நிரப்பிடலாம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு மனக்கணக்கு போட்டாரு. அது மட்டும் இல்லாம கட்சியிலிருந்து அடிக்கடி நிர்வாகிகள் தினமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு வேணியுமாக ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் தம்பிகள் மாற்றுக் கட்சிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அது செய்தியா வந்துகிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியாக அவருடைய மனம் புண்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அரசியல்ல இவர் வீழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது அதை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தை சார்ந்த நாடார் ரவீந்திரன் துரைசாமி நாடார் சீமான கூட்டுக்கிட்டு அவருடைய பாணியிலே சொல்றேன், அவருடைய பாணியில நான் இது வரைக்கும் சாதிப்பேர் சொல்லி சொன்னது கிடையாது. ஆனா ரவீந்திரன் துரைசாமி ஒவ்வொருவரையும் இப்படி சொல்லி பேசியதால் நான் சொல்றேன், இல்லைன்னா நான் அதை பயன்படுத்தவே மாட்டேன். கூட்டிட்டு போயிட்டு சங்கி ரஜினிகாந்த் கொண்டு போய் சந்திக்கிறாங்க. கேட்டாக்க முதல்ல அந்த தம்பிகளாம் ஒரு உருட்டுனாங்க. ரவீந்திரன் துரைசாமி இல்லவே இல்லை, இது வந்து ஏஐ போட்டோ அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ரவீந்திரன் துரைசாமி அவர் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்குறாரு. நான் தான் இருந்தேங்க 2 மணி நேரம் நாங்க கூட இருந்தோம், 2 மணி நேரம் நாங்க பேசினாங்க, 1/2 மணி நேரம் அவங்க தனியா பேசினாங்க, மொத்தம் 2.5 மணி நேரம் பேசுன்னு அவர் சொல்றாரு. அந்த சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இதுலயும் பாருங்க பொய். இந்த பொய் மன்னனுடைய என்னைக்குதான் சீமான் திருந்துவார்னு சத்தியமா தெரியல. இதுலயும் பொய் சொல்றாரு சீமான். என்ன சொல்றாரு சீமான்? அவர் சீமான் கேட்கும்போது என்ன சொல்றாரு, இல்ல ரவீந்திரன் துரைசாமி கூட்டு வந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றாரு. ஆனா அதே புதிய தலைமுறையில ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா, ஏங்க 2 மணி நேரம் நாங்க அங்கதாங்க இருந்தேன், அந்த 2 மணி நேரம் அரசியல் பேசணுங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. அரசியலுக்கு வராமலே அரசியலில் ஓய்வு பெற்ற ஒரு ஆள் யாருன்னாக்கா ரஜினி தான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலி கூத்து பாருங்க. அரசியலுக்கு வராமலே அரசியலில் ஓய்வு பெற்ற ரஜினிகாந்தை சந்தித்து அரசியல் பேசணும் அப்படின்னு சீமான் சொல்றாருன்னா என்ன அரசியல் பேசுன? எனக்கு என்ன ஒரு கேள்வினா, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை. அந்த வாய் தான் உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த வாயை வச்சுக்கிட்டு எப்படி போய் அவரை பார்த்த ரஜினிகாந்த கன்னடன் வந்தேரி செருப்ப கட்டி அடிச்சிருவேன், சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, போய் படுத்துக்க அப்படின்னு பேசின வாயோட அவர் மூஞ்ச பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கம் இல்ல. அதுலயும் இந்த சாட்டை துறைமுருகன் பச்சை பச்சையா ரஜினியை திட்டிட்டு, ரஜினி வீட்டு பெண்கள் எல்லாம் பச்சை பச்சையா மேடை போட்டு திட்டிட்டு அவரே ஆதரிச்சு ஒரு வீடியோ போட்டாம பாருங்க. எப்பா சாமி, இவனுக்கு தாண்டா உங்களுக்கு உண்மையான தமிழ் தேசியத்தை வாங்கி கொடுக்க போறானுங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், சீமான் பேசுவது போலி தமிழ் தேசியம், சாதி தேசியம், அது தமிழ் தேசியம் கிடையாதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சங்கி கூட்டம் 3 சங்கிகளும் ஒன்னா உட்காந்து என்ன பேசியிருப்பாங்க? விஜய் பத்தி பேசினாங்களா? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ரஜினி இனிமே அரசியலுக்கு வரமாட்டாரு. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்காவான RSS ஆளு, ஏற்கனவே பாஜகவினுடைய பி டீம் நாம் தமிழர் சொல்லிட்டு ஏற்கனவே பல விமர்சனம் இருக்கும்பொழுது மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இவனுங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. ரஜினிகாந்தை பாக்குறாங்க அப்படின்னா கேட்டா வேட்டையனுக்கு நாங்க வாழ்த்து சொன்ன போனோம். என் போன்ல சொல்ல மாட்டீங்களா வாழ்த்து? இத்தனை படங்கள் ரஜினி நடிச்சு வெளியில வந்து அதுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னீங்களா? என்னங்கடா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரவீந்திரன் துரைசாமி நினைச்சுக்கிட்டாரு ரஜினி கூட போய் இவர் கொண்டு போய் மீட் பண்ண வச்சுட்டா விஜயால் ஏற்பட்ட இழப்பை சரி கட்டிட முடியும்னு. ஆனால் அதன் பிறகுதான் ஒரு 100 பேர் இப்ப செந்தில் பாலாஜி தலைமையில கோயம்புத்தூர்ல மாறி இருக்கிறானுங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலயும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இன்னைக்கு ஒரு புது நிர்வாகி இன்னைக்கு வெளியில போயிருக்காரு கட்சியை விட்டு. இதெல்லாம் சரி கட்ட முடியாதுங்க. சீமான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும், உண்மையை பேசினாலே போதும். இப்ப ரஜினியை பார்த்துட்டு வந்துட்டார்ல, இன்னும் என்னென்ன ஓலா கதைகள் விட போறாருன்னு தெரியல. எல்லாம் பக்குன்னு இருக்குது. அடுத்து என்ன குண்டை தூக்கி போட போறாரு, என்ன கதை விட போறாருன்னு சொல்லிட்டு. முக்கியமா சமூக வலைதளங்களையும் சரி ஊடகங்களையும் சரி சீமான ஒரு கண்டென்ட் பொருளா தான் பாக்குறாங்க, ஒரு காமெடி கண்டென்ட் பொருளா தான் பாக்கலான்னு தவிர தலைவரா பார்க்கல. அதற்கு காரணம் அண்ணன் சீமான் தான். நீங்க நாம் தமிழ் தமிழ் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, கமெண்ட்ல வந்து என்னன்னாலும் கத்திங்க, உண்மை அதுதான். சீமான் என்னைக்கு பொய்ய சொல்றதை நிறுத்துறாரோ, என்னைக்கு கள அரசியலை புரிஞ்சுக்கிறாரோ, புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு அரசியல் செய்யறாரோ அன்னைக்குதான் அவர் ஒரு உண்மையான தலைவராக வலம் வர முடியும். அது மட்டும் கிடையாது, தேர்தல் அரசியலுக்குன்னு வந்துட்டாங்க, நீங்கள் சில சமரசங்களை செய்துதான் ஆகணும். கூட்டணி இல்லாமல் இனி எவனாலும் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது. இந்தியா முழுவதும் அதுதான் நிலைமை. எவ்வளவு பெரிய பிஜேபி இருந்தாலும் நீங்க மகாராஷ்டிரா கூட்டணி அமைச்சுதான் வெற்றி பெற்று இருக்கு. அப்ப கூட்டணியே இல்ல, நான் தனித்துதான் நிப்பனாங்க, நீ தனியா தான் நிக்கணும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ கூட்டணி முறைக்கு சீமான் மாறணும். நீ தனிச்சுதான் நிப்பேன், மக்கள் அரசியலாம் பேசுவேன் அப்படின்னாக்க நீ இயக்கமா இருந்துட்டு போ. எதுக்கு அரசியல் கட்சியா வர? அரசியல் கட்சியா வந்தா நீ சமரசங்கள் செய்து கொண்டுதான் ஆகணும். இந்த கலா யதார்த்தத்தை சீமான் அவர்கள் புரிந்து கொள்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தமிழர் தம்பிகள் தினமும் வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல் இருக்கணும்னு தான் நாமளும் விரும்புறோம். ஆனா இந்த மாதிரி தற்குறிகள் கைகளிடம் மாட்டிக்கிட்டு இப்போ ஒரு போலி தமிழ் தேசியமாக அது இந்த மண்ணில் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறையே சீமான் அவர்கள் வீணடிச்சிட்டாரு. ஆபாச கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. இந்த 3 சங்கிகளும் அப்படி என்னதான் அரசியல் பேசினாங்க. நான் இந்த சீமான் வந்து ரஜினியை பார்த்தது கூட பிரச்சனை இல்லைங்க, சத்தியமா சொல்றேன், பார்த்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனா சங்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொன்ன பத்தியா, அம்மா சாமி, அண்டமே நடுநடுங்கிடுச்சு. சங்கி என்றால் சகத்தோழன் என்ற அர்த்தமா? என்ன சங்கி யாரா சங்கி? செருப்பு கட்டி அடிப்பேன் செருப்பு தூக்கி காட்டின அதே சீமான் இன்னைக்கு சங்கி என்றால் சகத்தோழன் சொல்றேன்னா
அப்ப நீ சங்கிகளை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டீர்கள், பாஜகவினர் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அப்ப நீங்க பாஜகவினுடைய பி டீம் என்பது உறுதியாயிடுச்சா? இப்படிலாம் பல கேள்விகள் எழும்புது. இதற்கெல்லாம் தரமான சீமானவர்கள். ரஜினி போய் பார்த்து சரி ஏதோ பார்த்து தொலைச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கு ஒரு அர்த்தம் வேற வெளியில வந்து கொடுத்த பாரு, சத்தியமா சகிக்கவே இல்லை சீமானவர்களே. பார்ப்போம், இனியாவது திருந்துவீங்களா? இனியாவது தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியம் பேசுவீங்களா? இல்ல நாகரிக அரசியல் இனிமையாவது கடைபிடிப்பீங்களா? வயசு ஆக ஆக ஒரு அரசியல் முதிர்ச்சி தான் வரணுமே தவிர அண்ணன் சீமான் அவர்களுக்கு அறிவு மழுகி கொண்டே போய்க்குது. அதுதான் சொல்லுவேன். தம்பிகள் என்னன்னாலும் நினைச்சீங்க, பொறுத்திருந்து பாப்போம் தோழர்கள். இந்த 3 சங்கிகளும் ஒன்று கூடி என்ன பேசுறாங்கிறது இனி வரும் காலங்களில் மொல்ல வெளிவரும். இவர்கள் அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதும் வெளியில் வரும். நன்றி.